வெல்கம் டு லா சாட்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் அப்பீல் ப்ராசஸ் இன் இந்தியன் ஜுடிஷியரி பற்றி பார்க்கலாம். ட்ரையல் கோர்ட்டாக இங்கே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை கன்சிடர் பண்ணுவோம். இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கேஸ் இஸ் ஹியர்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் டெலிவர்ட். அதாவது கேஸ் நடந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அது ஃபேவராக இல்லாதப்போ ஃபஸ்ட்டு அப்பீலாக நம்ம எங்கே போகிறோன்னா ஹை கோர்ட்டுக்கு. அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோட் படி செக்ஷன் 96 ஆகவும் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் படி செக்ஷன் 374 ஆகவும் நம்ம ஃபஸ்ட்டு அப்பீல் போகிறோம். அது எங்கன்னா ஹை கோர்ட்டுக்கு. அப்படி போயுமே கூட நம்மளுக்கு இஃப் சப்ஸ்டான்ஷியல் கொஷின் ஆஃப் லா ஆர் கான்ஸ்டியூஷனல் இஷ்யூ இன்வால்வ்டு அப்போவுமே நம்மளுக்கான ஒரு தெளிவு கிடைக்காதப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட் தேடி போகலாம். அந்த இடத்துல போய் நம்மளுக்கான ரெமிடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அண்டர் ஆர்டிக்கல் 136 படி நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் செகண்ட் அப்பீலாக போய்க்கலாம். இப்படி போகக்கூடிய இந்த அப்பீல் தான் ஃபைனல் டிசிஷன், அதாவது பைண்டிங் டிசிஷன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தது நம்ம எந்த இடத்துலையுமே அப்பீலுக்கு போக முடியாது. இதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான டிசிஷன் இஃப் கிராண்ட் சென்டென்ஸ் இஸ் ரெடியூஸ்டாகவும் பண்ணலாம், இல்லை நல்லிஃபைடும் பண்ணியிருக்கலாம். இன்கேஸ் சென்டென்ஸை கிராண்ட்டும் பண்ணலாம், இல்லைனா ரிஜெக்டும் பண்ணலாம். Thanks for watching.